இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு செத்தும் பிழைத்தான் தெனாலிராமன். ராஜதந்திரமுள்ள அரசர்களை ஒருபோதும் நம்பக்கூடாதென்று சொல்லி வந்த தெனாலிராமன் ஒரு நாள் ராயரை சோதிக்க விரும்பி, அரசே, என்னுடைய பொக்கிஷ பெட்டி நிறைய நான் ஏராளமான பொன் முடிப்புகளை பரிசு பெற்று சேகரித்து வைத்திருக்கிறேன். ஆனால் அவற்றை அனுபவிக்க முடியாமல் நான் இன்னும் 10 தினங்களில் செத்து போய்விடுவேன் என்று ஒரு வைத்தியர் கூறியிருக்கிறார். நான் செத்து போய்விட்டால் என் பொக்கிஷ பெட்டியை காப்பாற்றி என் மனைவி மக்களை யார் ஆதரிப்பது? அதுதான் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது என்றான். அதற்கு ராயர், நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறினார். அதன் பின்னர் தெனாலிராமன் நோய் வந்தவன் போல் நடித்து தன் வீட்டில் படுத்தான். 10 தினங்களில் அவன் செத்து போய்விட்டதாக அரண்மனைக்கு செய்தி எட்டியது. அந்த சமயம் இராணுவத்திற்கு அதிக பணம் தேவைப்பட்டதால் மந்திரிகளும் ராஜகுருவும், அரசே, தெனாலிராமன் அடிக்கடி தங்களிடம் பொன் முடிப்புகள் பரிசு பெற்று தங்கள் அரண்மனையின் பொக்கிஷத்தின் பெரும் பகுதியை காலியாக்கி விட்டான். ஆகையால் அப்பொன் முடிப்புகளை எல்லாம் அவனுடைய வீட்டில் இருந்து தாங்கள் மீட்டு கொண்டு அவனுடைய மனைவி மக்களுக்கு தேவையான அளவு உபகார சம்பளம் மட்டும் அளித்து வருவதுதான் நல்லது என்று ஆலோசனை கூறினார்கள். அதற்கிணங்கிய அரசர் உடனே தெனாலிராமனின் வீட்டிலிருந்த பெரிய பொக்கிஷ பெட்டியை தூக்கி வரும்படி செய்து பெட்டியை திறந்து அதை பார்த்ததுமே அந்த பெட்டிக்குள் பொன் முடிப்புகளுக்கு பதிலாக படுத்திருந்த தெனாலிராமன் குபீரென எழுந்து, அரசர்களை நம்பாதே என்பது உண்மையாகிவிட்டது என்று கூறி சிரித்தான். ராயர் திடுக்கிட்டு, நீ செத்து விட்டா என்றல்லவா கேள்விப்பட்டேன் என்றார். அதற்கு தெனாலிராமன், அரசே, என் வீட்டில் ஏராளமான பொன் பொருளையும் மனைவி மக்களையும் தனியே விட்டுவிட்டு இந்த காலத்தில் நான் யாரை நம்பி சாவது? அதனால்தான் பிழைத்து விட்டேன் என்று சிரித்தான். ராயர் வெட்கி தலைகுனிந்தார்.